ஆரோக்கியத்தில் அலட்சியம் வேண்டாம், ஆரோக்கியத்தில் முதலீடு செய்யுங்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னா, நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் பாதுகாப்புறேன், என் ஹெல்த் பற்றி 40 வீடியோக்கு மேலே போட்டிருக்கிறேன். அது ஹெல்த்து, உடம்பு தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அப்புறம் உடம்பு நல்லா ஆரோக்கியம் இருந்தால் தான் மீறி எதுவும் ஒரு செயலும் பண்ண முடியும். அதில் நீ ஏதாவது பலவீனமாகி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா எந்த ஒரு செயலுக்கு முன்னேறும் போதும் தடையாக இருக்கும். அது நேற்று நடந்த ஒரு சம்பவம். அதாவது ஒரு பேப்பர் நிருபர் ஒருத்தர் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் மிரட்டுவாராம். அவர் பக்கவாதம் இழுத்துருச்சு. என்னை பார்க்குறதுக்கு இங்கே ஆந்திராவுக்கு வந்தார். நான் தான் அவரை கூப்பிட்டு போய் விருப்பாச்சிபுரங்கிற இடத்துல அந்த மருந்து வாங்கி கொடுத்தேன். அப்போ எலும்புந்தோலுமா ஆகிட்டார். இன்னொருவர் அவரை கைத்தாங்களாக தான் நடக்க வச்சு கூப்பிட்டு வந்தார். தனி கார் இருக்குது, டிரைவர் இருக்கிறாங்க, அந்த பேப்பர் பேர்லாம் அந்த பேரில் போட்டிருக்குது. அவங்க கொடுத்த ஒரு வேளை பொங்க சோறு உப்பில்லா, அதை கூட அவர் சாப்பிட மறுத்துட்டார். இந்த ஒரு வேளையாக சாப்பிடுங்க சார், இது சாப்பிட்டா தான் அந்த மருந்து வேலை செய்யணும். இது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டார். பிடிவாதம். அதாவது எப்படி மருந்து வேலை செய்யும், அது பத்தியம். அதனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஹெல்த்து உறுப்புகளை பாதுகாத்தா தான் நீண்ட ஆயுளாக இருக்க முடியும்.